ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே தேவையான அளவு நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருள வதங்கணும். 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி காய் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்த உடனே பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு குழம்பு நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புளிக்குழம்பு. நம்ம புளிக்குழம்பு 2 நாள் ஆனாலும் கூட கெடாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே புளிக்குழம்பு நம்ம வச்சோடனே சாப்பிட்றத விட அந்த மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த புளிக்குழம்பை நீங்கள் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் அதையுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா பாய்.